தமிழுக்கும் தமிழனுக்கும் வணக்கம். நமது எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதை தாண்டி இந்த உலகத்திற்கான எதிர்காலம் எப்படி இருக்கும் என்பதற்கான ஒரு தேடல் நம் மக்களிடையே இன்று இருந்து வருகிறது. நாஸ்டாடமஸ் என்னும் ஒரு மேல்நாட்டு அறிஞர் எதிர்காலத்தை கணிப்பதில் வல்லவர் என்றும் அவர் கணித்து சொன்ன அனைத்தும் நடந்தது என்றும் இன்றைய உலகில் நம்பப்படுகிறது. ஆனால் அந்த அறிஞர் அனைத்தையும் அனைவருக்கும் புரியும் வகையில் சொல்லாமல் எளிதில் அறிந்து கொள்ள புரிந்து கொள்ள முடியாத வகையில் குழப்பமான கவிதை வடிவில் பதிவு செய்து வைத்திருக்கிறார். அதே சமயத்தில் அவர் சொன்ன ஆருடங்கள் அனைத்தும் எதிர்காலத்தில் நடப்பதற்கு முன்பே மனிதர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. மாறாக அந்த செயல் நடந்து முடிந்த பின்புதான் அதை உணர முடிந்தது. ஆனால் நம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சித்தர் அடுத்த 60 ஆண்டுகளில் நடக்கப் போவதை 1000 வருடங்களுக்கு முன்பே கணித்து சொன்னதும் அது அனைத்தும் இன்று நடந்து வருவதையும் பார்க்கும் பொழுது இவர் ஒரு சித்தரா அல்லது முற்றும் அறிந்த இறைவனா என்று நம்மை எண்ண வைக்கிறது. ஆம், கடந்த ஆண்டு கொரோனா என்னும் கொடிய நோய் இந்த உலகத்தையே தன் பிடியில் வைத்திருந்ததை ஒரு சித்தர், அதுவும் நம் தமிழ்நாட்டில் பிறந்த ஒரு சித்தர் 1000 வருடங்களுக்கு முன்பே கணித்து அதை தன் பாடல்களில் பதித்து அதை 60 வருட வெண்பாவாக பதிவு செய்து நம் தலைமுறைக்கு தந்துவிட்டு சென்றிருக்கிறார். அந்த சித்தரின் பெயர் இடைக்காட்டு சித்தர். இடைக்காடு என்னும் ஊரில் வாழ்ந்ததால் இடையர் குடியிலே பிறந்ததால் இவர் இடைக்காடு சித்தர் என்று அழைக்கப்பட்டார். 17 சித்தர்கள் எனப்படும் தமிழ்நாட்டில் வாழ்ந்த 18 சித்தர்களில் இவரும் ஒருவர் என்ற கூற்றும் உண்டு. அதே சமயத்தில் இதே பெயரில் இருவேறு காலகட்டத்தில் சித்தர்கள் வாழ்ந்தார்கள் என்றும் சொல்லப்படுகிறது. சித்தர் இடைக்காடார் அவர்கள் தன் ஞான குறிப்பால் 60 வருடத்தின் குறிப்பை பற்றி, அந்த 60 வருடத்தில் மக்களின் வாழ்க்கை எப்படி இருக்கும், நாடு எப்படி இருக்கும் என்பதையெல்லாம் பாடல்களாக பதிவு செய்துவிட்டு சென்றிருக்கிறார். இந்த வருட கணக்கு என்பது அவருடைய காலகட்டத்தில் நம்பப்பட்ட ஏப்ரல் 14 சித்திரை 1 அன்று பிறக்கின்ற வருடத்தை கணக்கில் வைத்துதான் அவர் தன்னுடைய ஆருடத்தை சொல்லி இருக்கிறார். அதன்படி பார்க்கும் பொழுது இந்த 60 வருட சுழற்சி முறைக்கு ஒவ்வொரு வருடமும் எவ்வாறு இருக்கும் என்பதை அவர் தன் ஞான திருஷ்டியால் கணித்திருக்கிறார். இந்த 60 ஆண்டுகள் பொது பலனை, அதாவது பொது ஆருடத்தை தான் இடைக்காட்டு சித்தர் தனது 60 வருட வெண்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார். இதில் வரும் 34ஆம் ஆண்டுதான் சார்வரி ஆண்டு. 2020க்கும் 2021க்கும் இடைப்பட்ட ஆண்டு இது. சார்வரி ஆண்டு எப்படிப்பட்டது என்பதை சார்வரி ஆண்டதனில் சாதிபதி நட்டுமே தீரமறு நோயுற்றுவார்கள் மாறி இல்லை, பூமி விலையில்லாமல் புத்திரருமற்றவரும் ஏமமின்றி சாவார் எம்பு என்று இடைக்காட்டு சித்தர் தனது வெண்பாவில் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது இந்த ஆண்டில் சாதி மத பேதமின்றி எல்லா சமயத்தினரும் நோயால் பாதிக்கப்படுவர், மழையும் உணவு விளைச்சலும் குறைவாக இருக்கும் என்பது பொருள். இவர் கணித்துள்ளபடியே சாதி மத இன பேதமின்றி அனைவரும் கொரோனா நோயால் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அதே போல் 2021-22 பிளவ வருடத்திற்கும் இவர் கணித்துள்ளார். பிளவத்தில் மாறி கொஞ்சம் பீடை மிகும் ராசர் ஸ்தலம் மிகுதி துன்பந்தருக்கும் நலமில்லை, நாளுக்கார் சீவனல்லா நாசமாம் வேளாண்மை பாலுமின்றி செய்யபுவனம் பால் என்று குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது 2021-22 பிளவ ஆண்டில் மழை குறைவாக பெய்யும், ஆட்சி அதிகாரத்தில் உள்ளவர்களுக்கு துன்பம் அதிகரிக்கும், அதனால் அவர்கள் அதிகம் கோபம் கொள்வார்கள், அது மக்கள் நலமில்லை என்றும், ஆடு மாடு உட்பட்ட 4 கால்களை கொண்ட உயிரினங்கள் பெருமளவில் மடியும் என்றும், உணவும் பாலும் இன்றி உலகம் பெரும் பாதிப்புக்கு உள்ளாகும் என்பதே இதன் பொருள். இதை பார்க்கும் பொழுது ஐநா விட்ட அறிக்கைதான் நினைவுக்கு வருகிறது. வரும் வருடம் உணவு பஞ்சம் ஏற்பட வாய்ப்புள்ளது என்று ஐநா அறிவித்திருந்தது. அதையேதான் இந்த சித்தரும் சொல்கிறார். நடந்ததையும் நடக்கப் போவதையும் சொல்லும் இவர் கடந்த காலத்தில் நடந்ததை சரியாக சொல்லி இருக்காரா என்று ஆராயும் பொழுது 2015-16 மன்மத ஆண்டில் நல்ல மழை பொழியும் என்றும் தெற்கில் இருந்து ஒரு புயல் உருவாகும் என்றும் கணித்துள்ளார். அதுபோலவே 2015இல் தமிழகத்தில் வர்தா புயல் பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. மேலும் சென்னை உட்பட பல மாவட்டங்கள் வெள்ளப்பெருக்கில் மூழ்கின. 2017-18 ஏவிலம்பி ஆண்டில் உலகெங்கும் தீ விபத்துக்கள் மிகுதியாகும் என்று கணித்துள்ளார். அதுபோலவே உலகெங்கும் பல இடங்களில் தீ விபத்தும், முக்கியமாக தமிழகத்தில் குரங்கணி காட்டு தீ விபத்தும் குறிப்பிடத்தக்கது.
2018-19 விளம்பிய ஆண்டில் கொடிய நோயினால் மலிந்து மெடிவர் என்று கணித்துள்ளார். அதுபோலவே அந்த ஆண்டில் நிபா வைரஸ், எபோலா வைரஸ் போன்ற வைரஸ்களால் மக்கள் பாதிக்கப்பட்டனர். 2019-20 விகாரி ஆண்டில் நிலத்தடி நீர்மட்டம் குறையும் என்று கணித்துள்ளார். அதுபோலவே அந்த வருடம் தமிழ்நாட்டில் 19 மாவட்டங்களில் நிலத்தடி நீர்மட்டம் மிக குறைவு என்று ஆய்வறிக்கை வந்தது. அது மட்டுமல்லாமல் இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் நிலத்தடி நீர்மட்டம் கணிசமாக குறைந்திருந்தது. இது மட்டுமில்லை மக்களே, ஏப்ரல் 14 அன்று பிறக்க போகிற புது வருடமான சுபகிருது வருடத்திற்கும் இவர் தன்னுடைய ஆருடத்தை பதிவு செய்திருக்கிறார். சுபகிருது தன்னிலே சோழ தேசம் பாழ்வாகுமாம், விலை குறையுமான் சான் சுபமாகும், நாடெங்கு மாறிமிகு நல்ல விலை உண்டாகும், கேடெங்கும் இல்லை எதிர்கேள். அதாவது சுபகிருது ஆண்டில் சோழ தேசத்தில் பொருட்கள் எல்லாம் வீணாகும் என்றும் அந்நாடு பாழாகும் என்றும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதாவது சோழ தேசம் என்று வரையறுக்கப்படும் காவிரி ஓடும் நாடெல்லாம் அன்று சோழ தேசம். ஆக காவிரி எங்கெல்லாம் பாய்கிறதோ அந்த பகுதிகளில் அதிகப்படியான பொருட்கள் வீணாகும் என்று அவர் கணித்திருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் நறுமண பொருட்களின் விலை குறையும் என்று பதிவு செய்திருக்கிறார். மேலும் மழை நன்றாக பெய்யும் என்றும் இதனால் விளைச்சல் அதிகமாக உண்டாகும் என்றும் அவர் பதிவு செய்திருக்கிறார். அதே சமயத்தில் இந்த வருட கணக்கில் மழையினால் வேறு எந்த கேடும் ஏற்படாது என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார். அதேபோல் அடுத்த வருடம் எவ்வாறு இருக்கும் என்பதையும் இவர் தன் ஞான திருஷ்டியால் கணித்திருக்கிறார். அது என்ன தெரியுமா? அடுத்த வருடம் சோபகிருது வருடம் பிறக்கிறது. அதன்படி பார்க்கும் பொழுது சோபகிருது வருடத்தில் உலகில் எல்லாம் செழிப்பாக இருக்கும் என்று சொல்கிறார். மக்களிடையே கோப குணங்கள் எல்லாம் அகன்று நல்ல எண்ணங்கள் பெருகும் என்று சொல்கிறார். அது மட்டுமல்லாமல் பல நல்ல செயல்கள் பெருகும், மழை நன்றாக பெய்யும், எல்லா வித்துக்களும் விளையும், ஆக மொத்தம் இந்த வருடம் மிக நன்றாக இருக்கும் என்பதை அவர் உறுதியாக சொல்கிறார். கடந்த 2 வருடங்களாக கொரோனாவின் பாதிப்பால் உலகம் தவித்துக் கொண்டிருப்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. அதனிடமிருந்து நாம் மீண்டு வந்தோம் என்று எண்ணும் பொழுது ஒரு புதிய வகை வைரஸ் உருவாகிறது. ஆக இவ்வாறு மாற்றி மாற்றி கடந்த 2.5 ஆண்டுகளாக மக்களின் வாழ்க்கை முறை பெரிதும் பாதிக்கப்பட்டிருக்கிறது. இது எப்பொழுதுதான் சரியாகும் என்று மக்கள் இயங்கிக் கொண்டிருக்கும் பொழுது சோபகிருது வருடத்தை பற்றி, அதாவது அடுத்த வருடத்தை பற்றி இடைக்காடார் அவர்கள் இவ்வாறு சொல்லி இருப்பதால் அடுத்த வருடத்தில் இருந்து உலகத்தில் உள்ள அனைத்து பிரச்சனைகளும் நீங்கும், குறிப்பாக நம் நாட்டில் உள்ள பல பிரச்சனைகள் நீங்கும் என்பதை இதனால் உணர்ந்து கொள்ள முடிகிறது. ஆக இதை வைத்து பார்க்கும் பொழுது உலக அளவிலான ஆருடங்களை மேலை நாட்டு அறிஞர்கள் மட்டும் இல்லாமல் நம் தமிழ்நாட்டு சித்தர்களும் அவர்களுக்கு குறைந்தவர்கள் இல்லை என்பது போல் இடைக்காட்டு சித்தரின் 60 வருட வெண்பா சாட்சியாக நிற்கிறது, நம்மிடம் இருக்கிறது. இது போல பல வரலாற்று நிகழ்வுகளையும் தமிழ் பெருமைகளையும் தன்னம்பிக்கை பதிவுகளையும் தெரிந்து கொள்ள டீப் டாக்ஸ் தமிழ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் ஐகானையும் அழுத்தி விடுங்கள். மேலும் டீப் டாக்ஸ் தமிழ் Facebook மற்றும் Instagram பக்கத்தையும் ஃபாலோ செய்யுங்கள். சுவாரஸ்யமான தகவல்களை தெரிந்து கொள்ள deeptalks.in வலைதளத்தை பாருங்கள். டீப் டாக்ஸ் தமிழ், நான் உங்கள் தீபன்.